கூட சவறு இல்லை. நம்ம மனதில் அப்படியே ஆமென் சேவ் ஆயிருட்டும் அந்த வார்த்தை. ஆண்டவரை பிரியப்படுத்தினால் பிரியப்படுத்த வேண்டும் என்றால் நாம் கர்த்தரை பயப்பட வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவரை ஒரு மனுஷன் எப்பொழுது பயப்படுகிறானோ அவன் என்ன செய்கிறான்? ஆண்டவரை பிரியப்படுத்துகிறான். அல்லேலூயா. ஆண்டவரை குறித்துள்ள பயம் என்ன? இன்றைக்கு உலக மனுஷர்களை எல்லாம் பயம் தாக்கி இருக்கிறது. எல்லாவர்களும் பயத்தினால் நிரப்பப்பட்டிருக்கிறார்கள், பயத்தினால் கட்டப்பட்டிருக்கிறார்கள். நாளையை குறித்து பயப்படுகிறார்கள், வேலையை குறித்து பயப்படுகிறார்கள், எதிர்காலத்தை குறித்து பயப்படுகிறார்கள். மனைவிக்கு புருஷனை பயம், ஐயோ எங்கேயாவது ஓடி விடுவாரோ. புருஷனுக்கு மனைவிய பயம், ஐயோ எங்கேயாவது ஓடி விடுவாரோ. எல்லாரும் பயத்தால் நிரப்பப்பட்டிருக்கிறது. ஆனால் இயற்கையாக அறிவியல் விஞ்ஞானிகள் நிரூபித்திருக்கிறார்கள், உண்மையான பயம் மனுஷனுடைய இதயத்தில் 8% மட்டும்தான் ஆண்டவர் வைத்திருக்காரா. 92% பயமோ பிசாசினால் உருவாக்குறது. கடித நாட்களில் நடந்தது இனியும் நடந்து விடுமோ, வரக்கூடாதது வந்து விடுமோ. தலைவலி வந்தாலே சொல்லுவாங்க, ஐயோ நேரத்துக்கும் தலைவலி இன்னைக்கும் தலைவலி, டியூமர் தான் தோணுது. அல்லேலூயா. டியூமர் பாதித்த சிஸ்டர்ட்ட கேட்பாங்க, உங்களுக்கு டியூமர் இருந்தப்ப எப்படி இருந்துச்சு? தலை சுட்டாக. ஐயோ எனக்கும் அப்படிதான் இருக்கு. அல்லேலூயா. அநேகர் பயத்தினால் கட்டப்படுகிறார்கள். யோபுவின் புத்தகத்தில் வாசிக்கிறோம், எதை பயப்படுகிறாயோ அதுவே உனக்கு நடக்கிறது. ஆனால் அபிஷேகத்தில் ஆவியில் நிரம்பி யோகான் சொல்கிறான், அவன் பூரண அன்பு பயத்தை வெளியேற்றுகிறது. அல்லேலூயா. அவன் பயம் உள்ளத்தில் இருக்குன்னா, ஆண்டவருடைய அன்பு நம்ம உள்ளத்தை நிரப்பினா பயம் வெளியேறிவிடும். பிரைஸ் காட். தேவனுடைய வசனத்தில் வாசிக்கும் போது 365 தடவை பயப்பட வேண்டாம் என்ற வார்த்தை இருக்கிறது. fear not என்று 365 தடவை. எதற்கென்று தெரியுமா? ஒரு வருடத்தில் 365 நாட்கள். ஒவ்வொரு நாளும் காலை எழும்பின உடனே நம் காதிலே கேட்கிற சத்தம் எதுன்னு தெரியுமா? fear not. என் மகனே பயப்படாது, என் மகளே பயப்படாது, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். சந்தோஷமா இருக்கா? அல்லேலூயா. ஆண்டவருடைய வாக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார், பயப்படாதீங்க. 365 தடவை வேதாமத்திற்குள்ளே பயப்பட வேண்டாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பயம் மனுஷனை அலக்களித்துக் கொண்டே இருக்கிறது, குடும்பங்களை அலக்களித்துக் கொண்டே இருக்கிறது, வாழ்க்கைகளை அலக்களித்துக் கொண்டே இருக்கிறது. ஆதலால் இந்த இரவு அந்த பயத்தை குறித்து நான் சொல்ல வரவில்லை, தேவனுடைய பயத்தை குறித்து சொல்ல வருகிறது. அப்போஸ்தலர் 2 அதிகாரத்திலே 42 வசனத்திலே வாசிக்கும் போது, அங்கே அப்போஸ்தலர்களால் நடந்த சகல கிரியைகளை கண்டு சபை மிகவும் பயம், தேவ பயத்தால் நிரப்பப்பட்டார்கள். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டிய பயம் என்ன? தெய்வீக பயம் இருக்க வேண்டும். ஆண்டவரை குறித்த பயம் இருக்க வேண்டும். ஐயோ அவர் என்னை காண்கிறார், அவருடைய கண்ணை மறைத்து எனக்கு கொண்டு செய்ய முடியாது, அவர் சொல்லாதது ஒன்று எனக்கு செய்ய முடியாது, என்னை காண்கிற ஒரு தேவன் இருக்கிறார் என்று ஒரு பயம் தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். அவருடைய 7 கண்கள் இந்த பூமியில் உலாவிக் கொண்டே இருக்கிறது. நாம் போகிறதை அவர் காண்கிறார், நாம் இருக்கிறதை காண்கிறார், நாம் எழும்பும் போது அவர் காண்கிறார். சங்கீதம் 139:1 சொல்கிறது, நாம் எழும்பும் போது, நாம் நடக்கும் போது, நாம் இருக்கும் போது அவர் சகலத்தையும் அறிகிறார். அவருடைய கண்ணை மறைத்து சந்திர மண்டலத்தில் ஒரு மனிதன் போய் பார்ப்பானோ? அவருடைய கண்ணை மறைத்து கடலின் ஆழத்திலே ஒரு மனுஷன் போய் பார்ப்பானோ? வாழ்வானோ? வசனம் சொல்கிறது, முடியவே முடியாது. ஆண்டவர் உன்னை பார்க்கிறார் தம்பி. பிரதர், ஆண்டவர் உங்களை காண்கிறாரு. உங்க வாழ்க்கையை காண்கிறார், உங்க அந்தரங்க வாழ்க்கையை காண்கிறார், உங்க வெளியரங்க வாழ்க்கையை காண்கிறார். நீங்கள் போகிற ஒவ்வொரு வழியை அவர் காண்கிறார். நீங்க என்ன சிந்திக்கிறீங்க காண்கிறார், நீங்க என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று காண்கிறார். மனுஷனோ மனுஷனை காண்கிறான், ஆண்டவராகிய தேவனோ நம் இருதயத்தை தூக்கி நோக்கிறாராம். அல்லேலூயா. இந்த இரவு தேவ பிள்ளைகளே, சபையை தேவனுடைய பயம் நிரப்பிட்டு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய பயம் நம்மை நிரப்ப வேண்டும். அல்லேலூயா. உலக பயம் அல்ல, தெய்வீக பயம் நம்மை நிரப்ப வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். 128வது சங்கீதம்
1வது வசனத்தை வாசிக்கும் போது ஆண்டவரை பயப்படும் போது அவர் நமக்கு என்ன செய்வார் என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாமா? 128வது சங்கீதம் அதனுடைய 1ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ, அதன் பொருள் எவளோ. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவன் வழியில் நடக்கிற எவனோ எவளோ, அது ஒரு தமிழானாலும் மலையாளமானாலும், ஆமென், ஆந்திரா ஆனாலும் மகாராஷ்டிரா ஆனாலும், இந்தியா, குவைத், உலகத்தின் எந்த நாடு மனுஷனாக இருந்தாலும் கர்த்தருக்கு பயப்படுகிற எவனோ, வாசிங்க, அவன் பாக்கியவான். அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் பாக்கியவான். ஆண்டவருக்கு பயப்படுகிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென், ஆமென். 2 லட்சம் ரூபாய் லாட்டரி அடிச்சுன்னா உடனே சொல்லுவாங்க, எனக்கு பாக்கியம் வந்துருச்சுங்க, பாக்கியம். 2 லட்சம் ரூபாய் லாட்டரி அடிச்சிருக்கு. அல்லேலூயா. அது பாக்கியம் கிடையாது. ஆமா, 2 லட்சம் ரூபாய் 2 நிமிஷத்துல நல்ல ஒரு ஹாஸ்பிட்டல் ஏறிட்டா 2 நிமிஷம் கூட வேண்டாங்க. ஆனால் அதெல்லாம் பாக்கியம். கர்த்தருக்கு பயப்படுகிறது பாக்கியம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமே, ஒரு மனுஷன் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி 5 நாள் ஆகிறதுக்கு முன்னாடி 16 லட்சம் ரூபாய் செலவழித்து அவருடைய டெட் பாடியை வீட்டிலே கொண்டு வந்தார்கள். பணத்தால் மனுஷனை வாழ வைக்க முடியுமோ? பணம் மனுஷனுக்கு சந்தோஷம் கொடுக்குமோ? உலகத்தில் உள்ள பொருட்கள் மனுஷனை சந்தோஷப்படுத்துமோ? மெட்ராஸில் நடந்த ஒரு சம்பவத்தை ஆமே பாஸ்டர் ரத்னபால் பேசின அப்படியாக கேட்டு, ஆமே, ஒரு அருமையான தம்பதிகள் திருமணம் எல்லாம் முடித்து ஒரு அருமையான வீடை கட்ட விரும்பினார்களா. மெட்ராஸிலே சிட்டி பகுதியிலே நல்ல ஒரு பிளாட்டை வாங்கி 2 ஃப்ளோர் பில்டிங்கை கட்டினார்கள். சந்தோஷமாக அதற்குள்ளே வாழ்கிறதற்காக மினிஸ்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு, உறவினர்களை, நண்பர்களை எல்லாம் கூப்பிட்டு, ஆமே, அந்த வீடை இனாகுரேஷன் செரமனி நடத்தி அதற்குள்ளே நுழைந்தார்கள். வீட்டிற்குள்ளே நுழைந்து 2வது நாள், ஆமே, காலையிலே மனைவி சொல்கிறார், துணி துவைத்து வெளியே போடுவதற்காக ஒரு அசை கட்டுவோம் என்று சொன்னார்கள். அந்த ஐயா போய் ஒரு கம்பி துண்டை எடுத்துட்டு வந்தார். அந்த நூறு போல் உள்ள கம்பியின் ஒரு முனையை அந்த அம்மா சுவரின் ஒரு சைடிலும், இந்த ஐயா இந்த கம்பியின் மறுமுனையை இன்னொரு சுவரிலும் வைத்து ஆணியை வைத்து, ஆமை, இரும்பு ஆமை அந்த சுத்திகை வைத்து அடிக்க துவங்கினாரா. அவர் சுத்திகை வைத்து அடித்துக் கொண்டிருக்கும் போது இந்த ஆணி உள்ளே நுழைந்தது. செவருக்குள்ளே ஆணி பாய்கிறது. உள்ள எலக்ட்ரிக் லைன் கொடுக்கப்பட்டிருந்தது. பைப்புக்குள்ளே இந்த ஆணி பாய்கிறது. எலக்ட்ரிக் லைனை டச் பண்ணுகிறது. அதற்குள்ள இருந்து எலக்ட்ரிசிட்டி கரண்ட் சீக்கிரமாக இந்த ஆணி வழி வெளியே வருகிறது. அவருடையதான கம்பியில் கரண்ட் இப்ப பாஸ் ஆயிருச்சு. அங்கே அவர் ஷாக் அடிக்கப்படுகிறார். மறுமுனையில் பிடித்துக் கொண்டிருந்த மனைவியை அந்த கரண்டாவை அட்டாக் பண்ணுகிறது. அந்த வீடை கட்டி எழுப்பி சந்தோஷத்தோடு வாழ்க்கை ஆரம்பித்த 2வது நாளிலே என்ன நடந்ததாம்? மனைவியும் புருஷனோ அந்த இடத்திலே விழுந்து செத்து போகிறார்கள். அல்லேலூயா. இன்றைக்கு அவர்களுடைய சடலங்கள் அந்த வீட்டிற்குள்ளேயே அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறதா? என்னை கேட்கிற நண்பர்களே, சகோதரர்களே, ஆண்டவர் சொல்கிறார், உலக சந்தோஷம், உலக பொருட்கள் மேல் உள்ள கண்ணு எத்தனை நிமிஷம் வேணும், அது பாக்கியம் அல்ல. நல்ல வீடு கட்டினால் நான் பாக்கியவான் என்று சொல்லாதே. நல்ல பணம் இருக்கிறது பாக்கியவான் என்று சொல்லாதே. நல்ல வேலை கிடைத்திருக்கிற பாக்கியவான் என்று சொல்லாதே. இதெல்லாம் எடுபட்டு போகும். அப்ப எது பாக்கியம்? சங்கீதம் 128:1 நாம் வாசிக்கிறோம், கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் பாக்கியவானாயிருக்கிறான். அல்லேலூயா. ஆமென். சந்தோஷத்தோட சொல்லுவோமா, நான் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன், ஆண்டவர் என்ன பாக்கியமா வச்சிருக்காங்க. பிசாசு கேட்கட்டும், சொல்லுங்க. பயந்து பயந்து ஐயோ சவித்து இருக்காதீங்க, சொல்லுங்க. ஆண்டவர் என்ன பிளஸ் பண்ணி இருக்கிறார், நான் பாக்கியவான் என்று சொல்லுங்க. சாத்தான் அதை கேட்கட்டும். I am blessed by God. Hallelujah. அந்த கரங்களை அடித்து தேவனை மகிமைப்படுத்தும். எல்லா கரங்களையும் அடித்து கர்த்தருக்கு பயப்படுகிறதுனாலே தேவனை பிரியப்படுத்த முடியும். கர்த்தரை பயப்பட்டால் என்ன ஆசீர்வாதங்கள் கர்த்தர் கொடுக்கிறார். ஆமென். 128வது சங்கீதம் அந்த 1ஆம் வசனத்திலே 2வது பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். ஆமென். வாசிங்கள் யாராவது சீக்கிரம். உன் கைகளின் பிரயாசத்தை
நீ சாப்பிடுவாய். பாருங்கள், கர்த்தருக்கு பயப்படுகிற தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்கிறார், உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். ஹல்லேலூயா. வேலை செய்து உன் கூலி கையில் வராமல் இன்றைக்கு நீ பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாயோ? செய்கிறதான வேலைக்கு தகுந்த சம்பளம் இல்லாமல் பாதிக்கப்பட்டிருக்கிறாயோ? ஆண்டவர் சொல்கிறார், உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். நாம் வேலை செய்கிற காசு வட்டிக்காரன் சாப்பிடக்கூடாது, ஆஸ்பத்திரிக்காரன் சாப்பிடக்கூடாது, மந்திரவாதி சாப்பிடக்கூடாது. உலக மனுஷர்கள் அல்ல, கர்த்தருக்கு பயந்த தேவ மனுஷர்களுக்கு அவர்களுடைய கையின் பிரயாசத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்துக் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரை மெய்யாக்கவே பயப்படுவார்களாக உங்கள் கையின் பிரயாசத்தின் மேல் அவர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். உங்கள் வேலையின் மேல் அவர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். உங்கள் சேலரியின் மேல் அவர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். உங்கள் வாழ்க்கையில் ப்ரமோஷன் நிச்சயம். ஆமே. ஆண்டவரை பயப்படுகிற தேவ மைந்தன், தேவ மனுஷி ஒருபோதும் இந்த உலகத்தில் கைவிடப்பட மாட்டார்கள். அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். மீண்டும் கீழே வாசிக்க கேட்போமே. ஆமே. ஒரு சில வசனங்கள் கூட வாசிங்க. உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை செடியை போல் இருப்பாள். ஹல்லேலூயா. ஆமே. தேவனுடைய வசனம் சொல்கிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுடைய மனைவி எப்படி இருப்பாளாம்? அவள் திராட்சை செடி, கனி கொடுக்கும் திராட்சை செடியாக இருப்பாள். ஹல்லேலூயா. ஆமே. இஸ்ரவேலிலே ஆமே திராட்சை செடியின் இலைகளை ஆமே மருந்தாக பயன்படுத்துவார்களா? ஆமே. ஏதாவது முறிவு புண்ணு வந்தா இதை அரைச்சு அப்படியே புரட்டி விடுவார்களோ? சீக்கிரம் ஆறிவிடுவா. ஆமேன். ஒரு மனைவியை ஆறுதலாக, ஆசீர்வாதமாக, ஆமே உன் வாழ்க்கையிலே ஆமே ஒரு பெரிய பிளஸிங் ஆக ஆண்டவர் மாற்றுவார் என்று தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. எப்ப நடக்கணும் தெரியுமா? கர்த்தருக்கு பயப்படும் போது. ஹல்லேலூயா. கர்த்தரை பயப்படாத குடும்பத்தில் நடக்கிறது என்ன? கிளாஸ், ஸ்பூன், பிளேட், தட்டு எல்லாம் காத்துல பறந்துட்டு இருக்கு. ஹல்லேலூயா. ஒரே சண்டைதா, ஒரே பிரச்சனைதா, சமாதானம் இல்லாத வாழ்க்கை. ஏன்? கர்த்தரை பயப்படுகிறதில்லை. ஹல்லேலூயா. சமாதானம் அநேக குடும்பங்களை எடுபட்டு போகிறது. உன் மனைவி திராட்சை செடியை போல் இருப்பாள். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த துணைவியாரை நல்ல ஆரோக்கியத்தோடு ஆண்டவர் வைப்பார். புஷ்டியோடு, சௌந்தரியத்தோடு ஆமே ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சகோதரியாக உங்கள் வாழ்க்கைக்கு அருமையான ஒரு துணையாக மாறிவிட வேண்டுமா? இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார், அவரை நீ பயப்படு. ஹல்லேலூயா. ஆமென். அடுத்த வார்த்தை என்ன சொல்கிறது? உன் பிள்ளைகள் பந்தியை சுற்றிலும் ஒலிவு மர கன்றுகளை போல இருப்பார்களாம். ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேக குழந்தைகள் ஒலிவு மர கன்றுகளாய் பார்க்க முடியாத ஒரு காலத்திற்கு நாம் வந்திருக்கும் போது கர்த்தரை பயப்படுகிற மனுஷன், மனுஷி, அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். ஆகையா தேவனை பிரியப்படுத்த என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரை பயப்படுகிறதுனாலே, ஆண்டவரை ஆமே கனம் பண்ணுகிறதுனாலே என்ன நடக்கிறது? கர்த்தர் நம்மை பிரியமாயிருக்கிறார். போதகரை காணும் போது நாம் கனம் பண்ணினால் ஆண்டவரை கனம் பண்ணுகிறோம். ஆமே. இந்த நபருக்கு ஒரு கிளாஸ் தண்ணி ஆமே என் ஊழியத்து நிமித்தம் கொடுத்தால் அதற்கு பிரதிபலன் உண்டு என்று வசனம் சொல்கிறது. நாம் கொடுக்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் கர்த்தர் நம்மை கனம் பண்ணுகிறார். நாம் ஊழியரை கனம் பண்ணும் போது ஆண்டவரை கனம் பண்ணுகிறோம். சபையை கனம் பண்ணும் போது ஆண்டவரை கனம் பண்ணுகிறோம். சபையின் ஊழியத்தை தாங்கும் போது ஆண்டவரை நாம் கனம் பண்ணி கொண்டே இருக்கிறோம். சபையில் உள்ள ஜெபங்களில் நாம் கலந்து கொள்ளும் போது ஆண்டவரை நாம் கனம் பண்ணுகிறோம். ஆமே. போதகர் கொடுக்கிறதான பொறுப்புகளை உணர்வோடு உத்தமத்தோடு செய்யும் போது நாம் ஆண்டவரை கனம் பண்ணுகிறோம். ஹல்லேலூயா. என்னோட சபையில் ஒரு ஐயா இருக்கிறார். அவர் தான் நேரமே சபையில் வந்து எல்லாம் கிளியர் பண்ணி ஆமே சர்ச் எல்லாம் திறந்து போட்டு வாசல் எல்லாம் திறந்து எல்லாம் கிளியர் பண்ணுவார். ஆமே. பெரிய வியாதி, ஆஸ்மா அப்படின்னா ஆமே வலிவு, இழுப்பு வியாதியால் பாதிக்கப்பட்ட இந்த மனுஷர் இறந்து போகப்பட வேண்டிய சூழ்நிலையில் கர்த்தருடைய கரம் அவரை தொட்டு அவரை விடுதலையாக்கிட்டு. ஹல்லேலூயா. ஆகையால் ஆண்டவரை பயப்படுகிறதுனாலே
அவர் இந்த பணிவிடைகளை எல்லாம் சபைக்கு செய்கிறார். அவருடைய குடும்பத்தை ஆதலால் கர்த்தர் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். ஆகையால் தேவ பிள்ளையே, ஆண்டவரை பிரியப்படுத்துகிற ஒரு மனுஷன் அவர் கர்த்தரை பயப்படுகிறவராக இருக்க வேண்டும். கர்த்தரை பயப்பட்டு வாழ வேண்டும். சர்ச்சுக்குள்ள வரும்போது மட்டும் ஆண்டவரை பயப்படுகிறது இல்லை, வேலை செய்கிற இடத்தில் ஆண்டவரை பயப்படுங்கள். அவன் கூட இருக்கிற நபர்களிடையே ஆண்டவரை பயப்படுத்து பேசுங்கள். ஆண்டவரை பயப்பட்டு செயல்படுங்கள். என்னை பார்க்கிற ஒருவர் இருக்கிறார் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தருக்கு பயப்படுகிறவர் பாக்கியவான்கள். அந்த கரங்களை தூக்கி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. சந்தோஷத்தோடு அந்த கரங்களை தூக்கி தேவனை மகிமைப்படுத்துவோம். மீண்டும் தேவன்